வணக்கம் மக்களே. தளபதி சிஎம் விஜய் வந்து பெரம்பூரில் நின்று ஜெயிச்சார், திருச்சி கிழக்குலேயும் நின்று ஜெயிச்சார். ஸோ 2 இடத்துலையும் நின்று ஜெயிச்சார். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரம்பூர் தான் சூஸ் பண்ணார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரம்பூரில் மக்களை சந்திக்கிறதுக்காக எம்எல்ஏ ஆஃபீஸ் எல்லாமே பயங்கரமாக பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னாகரேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வருவார். ஸோ பெரம்பூர் மக்களை இனிமேல் வந்து ரெகுலராக சந்திக்கிறதுக்கான நிறைய பிளான்களை அவர் வந்து வச்சிருப்பார். அதே மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து பெரம்பூர் மக்கள் அவங்களோட கஷ்டத்தை வந்து சொல்கிறதுக்காகவும் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொல்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு செயலி வந்து ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் செயலகத்தில் இருக்கும்போது, தலைமை செயலகத்தில் இருக்கும்போது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செயலி வந்து உருவாக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி டாக் இருக்குது. ஸோ மக்கள் வந்து அதில் வந்து அவங்களோட குற்றங்களையோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸையோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களிடம் வந்து ஈஸியாக வந்து அவர் கனெக்ட் ஆகும்போது தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்குவார். ஸோ தெரிஞ்சுக்கும் போது இந்த பிரத்யேகமான செயலி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா கடைசியாக வந்து பெரம்பூர் தொகுதி மக்களை வந்து பார்க்கும் போகும்போது தளபதி அவர்கள் வந்து ஓட்டு கேட்டார். அவங்க கூட கலந்துரையாடினார். என்னென்ன குறை நிறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போய் எல்லாமே பேசினார். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணது இனிமேல் வந்து கண்டினியூட்டியாக வந்து அந்த தொகுதி மக்களிடம் சந்திக்கணும் அப்படிங்கிறதுலையும் முடிவாக இருக்கார். ஸோ அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாமே முடிஞ்சதுனால இனிமேல் வந்து ரெகுலராக வந்து பெரம்பூர் மக்களை சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.